Hey, hi, hello gamers. Welcome to Animax Gaming. Okay guys, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Demon's Upside Realmல எபிசோட் 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எபிசோட் 1 பார்க்கல அப்படினா மேல லிங்க் கொடுக்கிறேன். அண்ட் அதுல நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த அனிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான அனிம்னு சொல்லலாம். ரெண்டு எபிசோட்ல உங்களை சீட் எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சிருக்காங்க. சோ ரெண்டாவது எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் பட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அனிமோட ஸ்டார்டிங்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரகசிய பாதை வழியாக போயிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு அந்த பாதையை காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் நம்மளோட கேஸ்டல் இருக்குது. நம்ம கேஸ்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சீக்ரெட்டான பேசேஜ் இது தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே தான் லெஃப்ட் அண்ட் ரைட் நமக்கு அவங்களோட ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அப்படியே கட் பண்ணி மேலே கொண்டு வராங்க. நம்ம ஹீரோவோட டீமன்ஸான லெஃப்ட் அண்ட் ரைட் மேலே இருக்காங்க. இது என்ன பறவைங்க, இந்த மாதிரி ஒரு பறவை நான் பார்த்ததுலேயே அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாக்கில் இருக்கான். இவன் தான் நம்மளோட மாஸ்டரா, என்ன இவ்வளோ சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன்ஸ்ல இருந்த ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்மளோட ஹீரோட டீமன்ஸ் வந்து வேறு ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தான் போல. ஸோ ஒருத்தரோட பேர் லெஃப்ட், ஒருத்தரோட பேர் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ரெண்டு பேர், இவங்களோட டீமன்ஸை தான் நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மாஸ்டர். ஸோ உடனே நம்ம டேரா சொல்கிறான், சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் எப்படியாவது என்னையும் ஹீரோயும் இந்த மவுண்டனுக்கு கீழே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அதில் இருக்க டேமன்ஸ் வந்து சொல்லுது, நான் இதுக்கு நீ சொல்கிறது கேட்கணும், நான் என் மாஸ்டர் சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கப்பவே அந்த ஒரு லேடி வந்துடுறா. இவளும் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கண்ட்ரோல் தான். உடனே அந்த பொண்ணு கேட்குறா, நீ தானே ஹீரோ, உன்னை பிடிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோக்கு சரியான டென்ஷன் ஆயிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் அவள் தான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுருவா. ஜஸ்ட் நார்மலான சிவிலைசேஷன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுருவா இவனை பிடிக்கிறதுக்காக. அதனாலேயே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோபம் அவன் மேலே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அப்படி கோவப்பட்டு இருக்கப்ப அவனோட டீமன்ஸ் கேட்குறாங்க, மாஸ்டர் நாங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ கமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன கொடுக்குறான்னா, நான் உங்களுக்கு 2 ஆர்டர் கொடுக்குறேன். மொதல் ஆர்டர், இந்த வில்லேஜில் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கள நீ வந்து பார்த்தீங்கன்னா தேடி போய் கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னொரு ஆர்டர், இவளை நானே பார்த்துக்கிறேன், இவளை யாருமே நீங்கள் தொடக்கூடாது, இவளை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். உடனே அவன் வில்லை எடுத்து அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளோட டீமனான அந்த ஒரு மாதிரி மான்ஸ்டரோட வாய் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இவளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக வருது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் கையில் இருக்க போ வச்சு ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோட ஒரிஜினல் தங்கச்சியான ஆசா, அவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. ஆசா வந்து அந்த கிளவியை தூக்கி போட்டு அடிச்சுட்டு நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓட்டுறா. அப்படி ஓட்டிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட அம்மாவும் ஃப்ரெண்டையும் பார்க்குறா. அவங்க ரெண்டு பேர் உயிரோட தான் இருக்காங்க. பட் பார்த்துட்டு எதுவுமே பண்ணல, அவள் அப்படியே ஓடிடுறான். ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறான். இப்போ இந்த மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம ஆல்ரெடி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அவனோட டீமன்ஸான ரைட் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் செம வேகமாக போகுது. ஸோ வேகமாக ஓடி போய் ஏதாவது சிவிலியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை காப்பாற்றுறதுக்காக போகுது. இன்னொரு சைடு இன்னொரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட டீமனை வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. டப்புன்னு நம்ம ஹீரோ ஒரு ஏரோ எடுத்து அந்த பொண்ணோட கால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு செமையான கோவம், நிறைய சிவிலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கா இவ அவளோட டீமனை வச்சு. அதனால இன்னொரு ஏரோ வச்சு கரெக்டாக விடலான்னு பார்க்குறப்ப டப்புன்னு அவளோட டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு வேகமாக பறந்து ஓடி போயிருதுங்க. அவங்க ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்படி அவன் அந்த இடத்த விட்டு பறந்து போக நம்ம ஹீரோ உடனே அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவனும் ஓடுறான். ஸோ அவன் ஓடுறதை பார்த்துட்டு அவனோட டீமனும் ஓடிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சைடு ரைட் சைடு அந்த டீமன், அந்த ரைட் டீமன் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு இருக்கு. எல்லா அடல்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. மேக்ஸிமம் ஆஃப் அடல்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. சின்ன பசங்களை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால இவன் என்ன பண்ணுறான், இந்த டீமன் எல்லா சின்ன பசங்களையும் நம்ம ஹீரோ சொன்ன ஆர்டர் மாதிரியே எல்லா சின்ன பசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறான். காப்பாற்றினதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், எல்லா சின்ன பசங்களும் அவனை காப்பாற்றினதுக்கப்புறம் அவனை பார்த்தோன்னே மயக்கம் போட்டுடுறாங்க. ஸோ பேசிக்கலி டீமன்ஸ் மற்ற கண்ணுங்க தெரிய மாட்டாங்க. ஸோ சில பேர் கண்ணுங்களுக்கு மட்டும் தான் தெரியுறாங்க. அது என்ன லாஜிக்னு புரியல. பட் எந்த குழந்தைங்கள் கண்ணுக்கும் அவங்க தெரியறதில்ல. உடனே அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு வெளியே வரோம். அப்பதான் நம்ம ரைட் சைட் டீமனும் அந்த ஆசாவும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஆசா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அந்த டீமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்லவளா கெட்டவளான்னு தெரியல. அவன் வந்து விளையாட்டா பேசிட்டு இருக்கான். டப்புன்னு அட்டாக் பண்றப்ப இவன் அவனோட டிஃபெண்ட் பவர் வச்சு டிஃபெண்ட் பண்ணிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க போய் வேலையை காமிச்சிட்டு இருக்க, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் ரைட் சைட் டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அது ரைட் டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹியூமரான டீமன் வச்சுக்கோங்களேன், காமெடி பண்ற டீமன் இவன். அந்த மாதிரி சொல்லிட்டு ஓடுறப்ப இவளை எங்கேயோ ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். இவளோட ஸ்மெல்ல யாரோட ஸ்மெல்ல ஒத்துதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இப்படி சொல்லிட்டு இருக்கப்பவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் இன்னொரு டீமனும் அவளை துரத்தி ஓடி போயிட்டு இருந்தாங்களே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிறா. அப்படி மாட்டிட்டு இருக்கப்ப அவளோட டீமனை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறா, உள்ள வராத முடியாத மாதிரி. அதை வந்து நம்ம ஹீரோட டீமன் அவளோட ஸ்ட்ரென்த் வேற லெவல் போல. இவங்க 2 பேரோட பவரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி தான் இன்ன வரைக்கும் காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடாக வந்து ஃபைட் பண்ணுறாங்க. டக்குனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாயை ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்பா அவளோட ஷோல்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிடுறான். டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசா வந்துடுறா. ஆசா வந்தோடனே ஆசாவோட டீம்மேட் தான் ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு காப்பாற்றி முடிச்சோடனே உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தூக்கி பார்த்துட்டு இருக்கப்பவே அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட போவை வச்சு மறுபடியும் அவங்கள ஃப்ரீஸ் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணுறதுக்காக லோட் பண்ணி வச்சிடறான். லோட் பண்ணிட்டு நீங்கள் யார் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஆசா நான் தான் ஆசா, உனக்கு தெரியலையா என்னைய, நான் தான் உன்னோட தங்கச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி இவ்வளோ ஹைட்டாலாம் இருக்க மாட்டா, என் தங்கச்சி இவ்வளோலாம் வளர்ந்துருக்க மாட்டா, அவள் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு இன்னொரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லுவான் நம்ம ஹீரோ கிட்ட, என்ன ஃபேமிலிக்குள்ளெல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ உடனே என்னடா ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கு. நம்ம அந்த டீமன் சொல்லுது, இவளோட பிளட்டும் உன்னோட பிளட்டோட ஸ்மெல்லும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இவ உன்னோட சிப்ளிங்ஸாக தான் இருப்பா, அதாவது உன் கூட பிறந்தவளாக தான் இருப்பான்னு சொன்ன உடனே அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். அப்போ தான் நான் ஆசா சொல்ல ஆரம்பிக்கிறேன், அங்கே இருக்கிற ஆசா ஒரு ஃபேக்கான ஆசா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பேரண்ட்ஸ் என்னை தூக்கிட்டு ஓடிட்டாங்க, நீயும் அந்த மாதிரி ஓடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கிளவி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஆசாவை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும். ஸோ அப்போ தான் நீயும் அவ்வளோ பாண்டு உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நீ அந்த வில்லேஜை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஃபேக்கான ஆசாவை அந்த கிராணி தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஆசா. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்குறான். அதுக்கப்புறம் டேரா பக்கத்தில் சொல்கிறான், சரி நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க தேடி வந்துருக்குது உன்னைய தேடி தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த இடத்த விட்டு போயாகணும், அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கும் ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடுறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சரி இதுக்கப்புறம் எந்த வில்லேஜர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காயப்படுத்தக்கூடாது, நான் உன்னையும் அவளையும் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களும் ஆசாவும் அந்த இன்னொரு காம்ரேடும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம டேராவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஆசா வந்து பார்த்தீங்கன்னா அவளோட காயப்பட்ட அவளோட ஃப்ரெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பொண்ணு கூட. அப்போ தான் இன்னொரு பொண்ணு கேட்குறான், நம்ம அவனை தேடி தானே வந்தோம், ஏன் அவனை விட்ட, உனக்கு உங்கள் அண்ணனை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறது தானே ஆசை அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஆசா சொல்கிறா, ஆமாம் எனக்கு அதுதான் ஆசை, என்னோட அண்ணன் சேஃபாக இருக்கானா, என்னோட அண்ணன் உயிரோடு இருக்கானா அப்படிங்கிறது தெரியறதுக்கு தான் என்னோட ஆசை. பட் நான் இப்போ அவனை பார்த்துட்டேன், அவன் சேஃபாக தான் இருக்கான், அவன் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. என்னடா நடக்கிறது ஒன்றுமே புரியல, வரானுங்க வில்லேஜில் இருக்க பாதி பேரை கொண்டுறானுங்க, அப்புறம் பார்த்தா அழுக ஆரம்பிக்கிறா அவங்க அண்ணனை பார்த்து. ஒன்றும் புரியல, இவ்வளோ நல்லவங்கள மாதிரி தான் காமிக்கிறாங்க, இந்த மாதிரி அவன் அண்ணன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிக்கிறான். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் மறுபடியும் அந்த வில்லேஜ்குள்ளே வருது. இந்த பேரியர் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்குன்னே தெரியாது. ஸோ இந்த பேரியரை உருவாக்குறது அந்த கிளவி தான். மறுபடியும் அந்த கிளவி இந்த ஒரு பேரியரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜை சுற்றி எழுப்பிடுறா. ஸோ எழுப்பின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த டேராவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. வில்லேஜ் கீழே போயிடுறாங்க. வில்லேஜ் கீழே போனதுக்கப்புறம் நம்ம டேராவோட ஒரு அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்திருக்கா. நம்ம ஹீரோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காரையே பார்க்குறான். ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து வில்லேஜ். மேலே இருக்க வில்லேஜுக்கும் கீழே இருக்க வேர்ல்டுக்கும் ஏகப்பட்ட டைம் டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது, ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா மேலே இருக்கவங்க யாருமே கீழே இதுவரை வந்ததில்லை. அதனால காரை பார்த்தோன்னே எல்லாம் வாயை பொழக்கிறானுங்க. அவன் மட்டும் இல்லாமல் அவன் கூட வந்த டீமன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கார் பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது அப்படின்னு சொல்லி அந்த காரை வந்து நோண்டிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் உனக்கு சுத்தமாக புரியாது, பட் இதுக்குள்ளே ஒரு 100 குதிரைக்கான சக்தி இருக்கு, 100 குதிரைங்களை இதுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கோன்னு நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஓ அப்படியா, சரி இப்போ தான் எனக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஆசாவும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட எஸ்கார்ட் டீம் வரதுக்காக. அவங்களோட டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயம் பட்டிருக்கல. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க, மருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவன் தான் அவங்க 2 பேரையும் அமைச்சு வச்சிருப்பான் போல. ஸோ இப்போதைக்கு இவங்களுக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா லீடாக இருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன அவனை பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்க நம்ம ஆசா சொல்கிறா, இல்லை அவனை பிடிக்கல, பட் அவன் உயிரோட இதுதான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் சேஃபாக தான் இருக்கான், பட் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க, தப்பிச்சு போனால் பார்த்துக்கலாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. இப்போ நம்ம டேராவோ காரை தப்பிச்சு போயிட்டு இருக்கவே டக்குன்னு 2 மான்ஸ்டர், அதாவது 2 டீமன்ஸும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்கிட்டு வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ டீமன்ஸால் மற்ற டீமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியும் போல. வேற ஒரு டீமன்ஸ் வந்துட்டு இருக்கு, பட் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து அந்த 2 டீமன்ஸும் சொல்கிறாங்க. அப்போ தான் இன்னொரு டீமனை காமிக்கிறாங்க. அவள் பார்க்க டீமன்ஸ் மாதிரியே தெரியல, பார்க்க ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கா. ஒரு வெள்ளைக்கர குதிரை வந்துட்டு இருக்கா. அடரா லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களை இது வரையும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலை, உங்களை பார்த்து
பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவ தான் சொல்றா, நாங்க இப்பதான் எங்களோட மாஸ்டரை கண்டுபிடிச்சோம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான், அவனும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜை விட்டு வெளியே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, சரி சரி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி செக் பண்ணலான்ட்டு வந்தேன், ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மிகப்பெரிய சாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த உலகத்தில் டீமன்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஸ்பிரிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா காட் மாதிரி பார்ப்பாங்களாமா அந்த வில்லேஜில். ஸோ டேரா இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காயிடுறான். எப்பா இப்போதான்ப்பா இவங்களெல்லாம் நான் பார்ப்பேன், நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாக்கில் இருக்கான். உடனே இந்த டீமன்ஸ், ஆமாம் ஆமாம், ஸ்பிரிட்ஸையும் டீமன்ஸையும் வேறு மாதிரி பாருங்க, நாங்களும் நல்லது தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு யோசனையில இருக்காங்க. இப்படி இந்த சைடு காரில் போயிட்டே இருக்காங்க. காரில் போயிட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம ஆசாவும் அவளோட ஃப்ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அவங்கள, இப்போதைக்கு பேரியர் வந்துருச்சு இந்த வில்லேஜ்குள்ளே, நம்ம இந்த வில்லேஜை விட்டு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் அந்த வில்லேஜை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கூட வந்து சில சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ்லேயே மாட்டிக்கிறாங்க. சில சோல்ஜர்ஸ்னால் ஒரு ரெண்டு பேர், ஏன்னா அந்த வில்லேஜ்குள்ளே வந்துட்டா பேரியர் போட்டதுக்கப்புறம் வெளியே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் தான் இது. அவங்க ரெண்டு பேரும் வெளியே போக முடியல, மாட்டிக்கிறாங்க நல்லாவே. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ வெளி உலகத்தில் இருக்கவங்க யாராவது இந்த பேரியர் மீறி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால வெளியே போக முடியாது, ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு ப்ரோட்டேட் பண்ணுறாங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் இருக்க சிட்டியை பார்த்துட்டு இருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் டைம் லைன், இப்போ நம்ம உலகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உலகத்தை அவன் அப்போ தான் பார்க்குறான். இது வரைக்கும் அவன் இருந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து உலகம், சின்ன சின்ன வீட்டில் மட்டும் இருந்தாங்க. பட் இப்போ தான் ரியல் பார்த்தோன்னே வசந்து போகிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோட் முடியுது. ஸோ இன்னமும் கண்டுபிடிக்க முடியல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியுது. டீமன்ஸும் ஸ்பிரிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டீமன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள், அதாவது நார்மல் ஹியூமன்ஸ் சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க. ஒவ்வொரு ஹியூமன்ஸையும் மாஸ்டராக அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் எல்லா ஹியூமன்ஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் டீமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.